சங்கீதம் 74 பழைய ஏற்பாட்டில் 715வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 23 வசனங்களை உடையது. இது மஸ்கில் என்னும் ஆசாப்பின் போதக சங்கீதம் என்று நமக்கு முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆசாப் யார், அவருடைய வரலாறு என்ன என்பதை கற்றுட்டு கடந்த வாரங்களில் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சங்கீதங்கள் வருகின்றது. இந்த சங்கீதம் ஒரு புலம்பலின் சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இது ஆசாப்பின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஆனால் அது முழுமையாக உறுதி செய்யப்படாத ஒரு சங்கீதமாக காணப்படுகின்றது. இந்த சங்கீதத்தை ஆசாப் தான் எழுதியிருக்கார் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. அந்த ஒரு நிலைமையில் இந்த சங்கீதம் இருக்குது. ஒருவேளை இதை ஆசாப்பினுடைய குமாரர்கள் எழுதி ஆசாப்பின் சங்கீதம் என்று தொகுத்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். காரணம் 3வது வசனம், நெடுங்காலமாக பாலாய் கிடைக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். 4, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நட்டார்கள். 6, இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளினாலும் சம்மட்டிகளினாலும் தகர்த்து போடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து 7, 8, 9 இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தேவ ஆலயத்தை சத்துருக்கள் இடித்து தேவ ஆலயத்தில் உள்ள பொருட்களை சத்துருக்கள் நாசம் செய்து அங்கு தங்களுடைய கொடிகளை நட்டு வைப்பதாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கும். இது ஏன் ஆசாப்பின் சங்கீதம் அல்ல இது என்று சொல்லுகின்றார்கள் என்றால், ஆசாப் அவருடைய நாட்களில் தேவாலயம் இல்லை. தேவாலயம் என்பது சாலமோனின் நாட்களுக்கு பிறகுதான் தேவாலயங்கள் வந்தது. தாவீது ஆசாப், தாவீதுடைய ராக தலைவன் தான் ஆசாப். அந்த ஆசாப்பினுடைய நாட்களில் தேவ ஆலயங்கள் இல்லை. ஆனால் இங்கே தேவ ஆலயங்களை பற்றி சொல்லப்பட்டிருப்பதால் இது ஆசாப்பின் சங்கீதம் இல்லை. இந்த சங்கீதத்தை ஆசாப் பாடியிருக்க மாட்டார். ஒருவேளை ஆசாப்பினுடைய குமாரர்கள் இதை பாடியிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. காரணம், எரேமியா 25வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களில் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக கொண்டு போவார். 70 வருடம் பாபிலோனில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தீர்க்கதரிசனம் அந்த 70 வருட காலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, யோசியாவின் குமாரர் யோயாக்கீம், அவருடைய குமாரர் யோயாக்கீமின் சிதேக்கியா ராஜா, இவங்களுடைய காலங்களில் தான் இந்த ஆலயங்கள் இடிக்கப்பட்டது அப்படின்னு வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, சில ஆராய்ச்சியாளர்கள் இல்லை இது ஆசாப் தான் பாடின சங்கீதம் என்றும் அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தை வைக்கின்றார்கள். அங்கே தேவனுடைய பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட சம்பவம் அங்கே நடந்திருக்கும். அதனால் அந்த சம்பவத்தை முன்வைத்து உடன்படிக்கை பெட்டி தான் அந்நாட்களில் அவர்களுடைய ஆசிரியப்பு கூட தான் ஆலயமாக காணப்பட்டது. அதனால் அதை அடிப்படையாக கொண்டு ஆசாப் இதை தேவ ஆலயம் என்று பாடியிருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இரண்டுக்கும் எந்த விதமான ஆதாரமான கருத்துக்கள் வைக்கப்படவில்லை, இல்லை. சரி, எனவே இந்த நாளிலும் நாம் தியான வசனத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். 20வது வசனத்தின் முற்பகுதி, உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தள்ளும். போதும். 20வது வசனம் எல்லாம் பாருங்கள், பைபிளை பாருங்கள். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தள்ளும். இப்போ தேவன் உடன்படிக்கை செய்து இருக்கின்றார்.
அந்த உடன்படிக்கையை நினைத்தொள்ள வேண்டும் என்று இந்த சங்கீதத்தை பாடினவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் வைக்கின்றார். தேவன் என்ன உடன்படிக்கை செய்தார்? யாரோடு தேவன் உடன்படிக்கை செய்தார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அடுத்து நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். மோசேயோடு உடன்படிக்கை செய்தார். தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேகமான வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு தேவ ஜனங்களோடு தேவன் உடன்படிக்கை செய்திருக்கின்றார். அந்த உடன்படிக்கையை நினைத்தள்ளி அதற்கான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கின்றார். எனவே நீர் செய்த உடன்படிக்கையை நினைத்தள்ளும் என்று இந்த சங்கீதக்காரன் தேவனை நோக்கி விண்ணப்பம் வைக்கின்றான். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கின்றார். வேதத்தில் உள்ள அநேக வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் நமக்கும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், டாக்குமெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த காரியங்களை செய்தால் இது உனக்கு கிடைக்கும், உடன்படிக்கை. இப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற நமக்கு தேவன் ஒரு அநேக உடன்படிக்கையை கொடுத்திருக்கின்றார். அதற்கு ஒன்றை மாற்றம் உங்கள் முன்பாக வைத்து இந்த தியானத்தை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் மனிதனோடு உடன்படிக்கை செய்தார். புரிந்து கொண்டீர்களா? இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மளோடு தேவன் செய்த உடன்படிக்கை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், விசுவாசமா? அல்ல. நான் தேவனுக்கு ஆராதனை செய்கின்றேன், அது விசுவாசமா? இல்லை. நான் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கின்றேன், அது விசுவாசமா? அல்ல. நான் தேவனுக்கென்று ஊழியம் செய்கின்றேன், அது விசுவாசமா? இல்லை. எது விசுவாசம் என்றால், கேட்பவைகள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் விசுவாசிகள் அல்ல. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை அந்நியர்களும் தேவனுக்கு காணிக்கையை அந்நியர்களும் செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அறிவுரைகளின்படி நடக்கின்றார்களோ அவர்களே விசுவாசிகள். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் தம்முடைய நித்திய ஜீவனை கொடுப்பார். நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டதனால், இந்த தேவனுடைய உடன்படிக்கையில் நான் பங்கு பெறுவதால் நான் விசுவாசி அல்ல, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக எனக்கு என்ன காரியங்களை தேவன் போதிக்கின்றார், என் திருச்சபையின் ஊழியக்காரர்கள் மூலம் என்ன காரியங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார், வேத வாசிப்பு மூலம் தேவன் எனக்கு என்ன காரியங்களை வெளிப்படுத்துகின்றார், அவற்றின்படியெல்லாம் யார் நடக்கின்றார்களோ அவர்களே விசுவாசிகள். அவர்களே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அவர்களே தேவனை முகமுகமாய் காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அழகா சொன்னாங்க. அதாவது நம்ம விடுமுறை நாட்களில் நம்ம பள்ளி பிள்ளைக்கு குழந்தைகள் சபையில் அறிவிப்பு கொடுக்குறாங்க. விடுமுறை நாட்களை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க, வீணடிச்சிடாதீங்க. 4 சுவிசேஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கொடுத்தாங்க.
பிற்பாடு அதை மாற்றினாங்க. ஏன்னா விடுமுறை நாட்கள் வெளியே செல்லலாம், விபிஎஸ் இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்குது, உங்களுக்கு அந்த டைம் டேபிளில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த விடுமுறை நாட்கள் முடிவதற்குள்ள 4 சுவிசேஷங்களும் கற்று முடித்து விட வேண்டும், படித்து விட வேண்டும் என்று சொன்னாங்க. அநேகமான பிள்ளைகள் இப்போ இங்கே இருக்காங்க, இன்னும் வராமல் இருக்காங்க. இதில் யாரெல்லாம் அந்த சுவிசேஷங்களை படித்து முடித்தார்கள் என்றால் மிக குறைவான நபர்கள். மற்றவர்களெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் கேட்டதின்படி அறிவிப்பு எல்லாத்துக்கும் வந்துச்சு, தேவனுடைய சத்தம் எல்லாத்துக்கும் வந்துச்சு, அனைவருக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் கேட்டதின்படி நடந்தவர்கள் சிலர் தான். வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும், சோம்பேறியின் நிலம். அது எப்படி இருக்கும்? முள்ளுக்காடாக இருக்கும். அருமையான பெற்றோர்களே, தேவன் உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் நிலமாய் கொடுத்திருக்கின்றார். அந்த நிலத்தை உழுவது உங்களுடைய வேலை, அந்த நிலத்தை பண்படுத்துவது உங்களுடைய வேலை, அந்த நிலத்துக்குரிய சகல உரத்தையும் செலுத்துவது உங்களுடைய வேலை, வசனம் என்ற விதையை விதைப்பதும் உங்களுடைய வேலை. பிறகு அந்த நிலம் வளர்ந்து தன் கனியை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் சோம்பேறியாய் அந்த நிலத்தை உழுவாமல், அந்த நிலம் வளர்வதற்கு உண்டான எந்த ஒரு அடிப்படை காரியங்களையும் செய்யாமல், அதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நிலத்தின் பலனை காண்பது வீண். புரிந்து கொண்டீர்களா? பெற்றோர்களாகிய நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்ற நிலத்தை உழுது பண்படுத்தி விதைக்கணும். அப்ப அந்த நிலம் விளைச்சலை தரும், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை உங்க கண் காணும். ஆனா நான் உழ மாட்டேன், நான் விதைக்க மாட்டேன், நான் நிலத்தை பண்படுத்த மாட்டேன், ஆனா எனக்கு கொடுத்த நிலம் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு கொடுத்த நிலம் பசுமையா காணப்படணும் என்று நாம் எண்ணுவது எந்த விதத்தில் நியாயம்? பெற்றோர்கள் சரியில்லை என்றால் நிலம் முள்ளுக்காடாய் மாறிவிடும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை வாரத்துக்கு ஒரு நாள் 2 அல்லது 3 மணி நேரம் மட்டும்தான் சபை கூட்டுறீங்க. அதில் அவர்களுக்கு விதைக்கப்படுகின்ற வார்த்தை சிலதான், விதைக்கப்படுற விதை சிலதான். ஆனால் அநேக விதைகள் இன்னும் இருக்கு வேதத்தில், அதை பெற்றோர்கள் தான் விதைக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் விதைக்கு ஒப்பாயிருக்கு. இதை நான் சொல்லலை, சவுல் சொல்லலை, பவுல் சொல்லலை, மோசே சொல்லலை, யோசுவா சொல்லலை, எலியா சொல்லலை, எலிசா சொல்லலை, நீங்கள் ஆராதனை செய்கின்ற உங்கள் இயேசு சொன்னார். வேத வசனம் விதைக்கு ஒப்பாயிருக்கின்றது. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விதைக்கணும். அந்த நிலத்தில் வேத வசனங்களை விதைச்சாதான் அது தன் பலனை கொடுக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, நாமளும் அப்படித்தான். கேட்கின்ற வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா, சொல்லுகின்ற சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துகிறேனா என்பதை கவனமாக இருக்கணும். நான் அநேக காரியங்களை குறித்து சொல்கிறேன், எனக்கே சில சமயம் வேதனையாக இருக்கும். என்னுடைய ஆவி சொல்லும், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ உண்டு, உன் குடும்பம் உண்டு, நீ நல்லா நட, நீ சரியாக நட, நீ உன் பிள்ளை நல்லா வளர்த்து, உன் மனைவி நல்லா பார்த்துக்கோ. பார்த்தீங்களா, யாரும் இதெல்லாம் உபதேசங்களெல்லாம் கேட்க தயாராக இல்லை என்று ஆவி சொல்லும். ஆனால் ஆத்மா அழுது புலம்போம். இவர்களுக்காகவும் இயேசு சிலுவையை சுமந்தார், இவர்களுக்காகவும் இயேசு இரத்தம் சிந்தினார், இவர்களுக்காகவும் இயேசு ஜீவனை கொடுத்தார் அல்லவா? அதனால
தான் என்று எண்ணி விடாமல் மற்றவர்களுக்காகவும் வாழணும். அதனால் அநேக காரியங்கள் உண்டு. எனவே நித்திய ஜீவன் என்பது அவ்வளோ எளிதாக கிடைத்து விடாது. இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரமே நாடி தேடி ஓடி அலைகின்றோம், பிரயாசப்படுகின்றோம், முயற்சி எடுக்கின்றோம். மறுமைக்குரிய காரியத்தை மறந்து விடுகின்றோம். இப்போ இம்மைக்குரியதை தேடக்கூடாதா? இம்மைக்குரிய வாழக்கூடாதா? நிச்சயம் வாழணும், நிச்சயம் தேடணும், அவசியம். ஆனால் அழிந்து போகின்ற காரியங்களுக்காக அல்ல, என்றென்றும் அழியாத காணப்பட போகின்ற நித்திய வாழ்க்கை ஒன்று உள்ளது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பூமியில் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பரலோகத்தில் இருக்கா? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் என்னன்னு வேதாகமம் சொல்லியிருக்கு. பூமியில் இத்தனை வருஷம் தான்ப்பா நீ உயிரோடு இருப்ப, அதுக்கு மேலே இல்லை. ஆனால் பரலோக வாழ்வு ஒன்று இருக்குது, அங்கே பரலோக வாழ்க்கை ஒன்று இருக்குன்னு சொன்னப்பட்ட வேதம், அந்த பரலோக வாழ்க்கைக்கு இத்தனை ஆண்டு தான் நீ அங்கே வாழ முடியும், அதுக்கு மேலே நீ அங்கே வாழ முடியாதுன்னு சொல்லலை. அப்போ அழிய போகின்ற, மரிக்க போகின்ற வாழ்க்கைக்காக எடுக்கின்ற பிரயாசங்களை காட்டிலும் என்றென்றும் அழியாத நித்தியமாக வாழப்போகின்ற நித்திய மோட்ச வாழ்க்கைக்கு நாம் எடுக்க போகின்ற பிரயாசம் இன்னும் அதிகமாக காணப்பட வேண்டும். கண்களை மூடி செபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தெழுகின்ற தேவன் என்பதை வசனத்தின் மூலமாக எங்களோடு வெளிப்படுத்தியிருக்கின்றேன். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றேன். எனவே கடைசி நாட்களில் எங்களுக்காக மீட்பர் மீண்டும் இந்த பூலோகத்தில் வரும்பொழுது நீர் செய்த உடன்படிக்கையை நினைத்தள்ளும் போது அதற்கு பாத்திரவான்களாக என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் திருச்சபையையும் மாற்ற வேண்டுமாய் செபிக்கின்றேன். எங்களிடம் உள்ள எல்லா குறைகளையும் மன்னியும். எங்களுக்கு இன்னும் உடைய வேத வசனத்தை கற்றுத்தாரும். அதன்படி நடந்து உடைய நித்திய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.